ஆனால் ஒரு 8% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 1%லேருந்து ஒரு வாக்கு சதவீதம் 8% உயர்ந்திருக்கு சார். வெறும் தமிழ் தேசிய அரசியலை பேசி அவரை பற்றி இல்ல அவருடைய அவருடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றது வந்துட்டு அது அவங்க பொறுத்த சமாச்சாரம். அதை பத்தி ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றும். நீங்க அங்க இருந்திருக்கீங்களா சார்? கொஞ்ச நாள் நாம் தமிழர்ல இருந்திருக்கீங்க? இல்ல நீங்க நாம் தமிழர்ல இருந்திருக்கீங்க? வெளியேறிட்டேன்ல, வெளியேறியிருக்கேன்ல. ஆமா. எனவே எதுக்காக, அதனால அதை பத்தி ஒன்றும் இல்லை. அவங்களையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பொருட்படுத்தலாம். அவங்க ஒரு இலக்கும் கிடையாது. ஆனால் நீங்க நீண்ட காலமாக இந்த அரசியல் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்து பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் இந்த தாவேக்கா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதன் அடிப்படையில் நம்புறீங்க சார்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு, கமிட்மெண்ட். சரி, ஒன்றத்தை செய்யணுன்ற கமிட்மெண்ட், அதற்கான பலம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும். சரி, அந்த செல்வாக்கும் பலமும் அதோட சேர்ந்து ஒரு உறுதித்தன்மையும் இருந்ததுன்னா அது சாதிக்க முடியும். ஒரு குழப்பமற்ற தெளிவான ஒரு பாதையை வகுத்து பயணிக்கக்கூடியதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம். அது எல்லாவற்றிலும் தெளிவா இருக்குது. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா, நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் இப்படி நாங்க இருக்கோம், இப்படி செய்ய போறோம், இது நடக்கும், இது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. எனவே அதுதான் வந்துட்டு நம்பிக்கையை தருது. ரெண்டாவது விஷயம், அவர் ஒரு நடிகர், அவ்வளோ பெரிய பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டு இருப்பவர். அவர் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போலாமே. இவர் அரசியலுக்கு வருவதன் மூலம் அவ்வளவு லட்சக்கணக்கானவர்கள் அரசியல் வயப்படுறாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அரசியல் வயப்பட்டு அவங்க பணியாற்றும் போது தமிழ்நாட்டுக்கு பலம் தானே அது. தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கான பலம் பெறுதா இல்லையா? அதுதான் முக்கியம். அப்ப அவ்வளவு பெரிய விடயத்தை செய்யறாரு இல்லையா? அப்படியே மிதந்துகிட்டே போயிடலாமே, இதோ வர அதோ வரேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாமே. அப்படியெல்லாம் அவர் செய்யலையே, உறுதியா முடிவெடுத்து நிற்கிறாரு. இல்லை, அது முக்கியமானது. இந்த மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போதே, ஏன்னா அதுதான் முக்கியம். இல்லை, மார்க்கெட்டில் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது, ஒரு மாச நடிகராக இருக்கும்போது அவர் இந்த அரசியலில் புகுந்து வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது உண்மை. தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்ப நினைக்கிறது. அதான் பார்த்துட்டீங்களா நீங்க தான் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இல்ல, அது கூட்டம் நாட்டினுடைய வருகை மட்டும் இல்ல. நீங்க மக்கள் கிட்ட நீங்க பேசி பாருங்க. சரி, எப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை உருவாகி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு அபிமானம்ன்றது எப்படி நம்பிக்கையா கன்வெர்ட் ஆகிட்டே வருதுன்றத பாருங்க, கேட்டு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட நீங்க என்ன வந்துட்டு இது தொடர்பா பேட்டி எடுக்கிறீங்க. ஆமா, அது அன்னையோட முடிஞ்ச ஒரு விடயம். அன்னைக்கு வந்து கிரௌட் அது கலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு சத்தியம் தொலைக்காட்சி என்ன வந்துட்டு இந்த விடயத்துல வந்துட்டு பேட்டி காண போறது இல்லையே. அப்ப அதற்கான தோற்றுவாய் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பு தானே, அதான் நம்ம கவனிக்கணும். அது ஓகே சார். ஆனால் மக்கள் மத்தியில் பொதுவாக பேசும்போது அது வந்து இந்த ஒரு இளைஞர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள், அந்த மட்டத்தில் தான் அந்த ஆதரவு தலை இருக்கிறத தவிர, ஒரு நடுத்தர வயதினர் மற்றும் வேறு அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள், இப்போ விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. அந்த அனைத்து கட்சிகளிலும் இருப்பவர்கள் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அந்த கேள்விக்கு தான் நான் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். ஒரு இளைஞர்கள் பொதுவா ரசிகர்கள் மட்டும்தான் சார் இந்த ஆதரவு சொல்றாங்க. பொதுவா நானும் பேசி பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்திருக்கிறாரா, அவருக்கு எப்படி சொல்லுங்க சார். இது வந்துட்டு நீங்க சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு அணுகுமுறை, நீங்க பார்த்தது இல்ல உங்களுடைய அனுபவமா இருக்கு. நீங்க கேட்டதுனால சொன்னேன். என்னுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவம் வேற. நீங்க அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து தான் உறுதி அது வரணும். ஆமா ஆமா, அது 26 இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், ஏதாவது மற்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஏதோ ஒன்றத்துல கூட அது நிரூபிக்கப்படலாம். அப்ப பார்ப்போம். அப்படி ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்கால போட்டிடுமா சார்? இல்லை நேரா 26 சட்டமன்ற தேர்தல் தானே? அது முடிவு எப்படி யாரு அறிவிப்பாங்களா? இல்ல அப்படி மக்களவை தேர்தலில் போட்டியிடல கட்சி தான். இல்ல மக்களவை தேர்தலில் போட்டியிடலைன்னா அப்போ வந்துட்டு அப்பதான் நாங்க வந்தோம். அப்ப அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசியல்ல குதிச்சதுக்கு பிற்பாடு போராட்டங்கள் இருக்கு. ஒரு விடயத்தையே வந்துட்டு தேர்வா எடுத்துட்டு போனோம். கட்டமைப்பு இருக்கணும் அதுக்கெல்லாம். அதனால அப்போ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கல. இதற்கு மேல அப்படி எல்லாம் இருக்காது, முடிவெடுப்போம். அதை உரிய நேரத்துல கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை அதை முடிவெடுக்கும். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு ஏதாவது வந்ததுன்னா அதை கண்டிப்பா போட்டிடுவாங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் வந்து போட்டிட்டு இருக்குது. இப்ப அரசியல் கட்சியாக போட்டிட்டு இருக்காங்க, நிறைய ஜெயிச்சிருக்காங்க. நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட இடங்களும் வந்தது. அதுதான் வந்து அடுத்த கடத்துக்கு ஒரு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சாலும் போட்டியிடுவது உறுதி தானா தாவேக்கா? அப்படிதான். ஆமா ஆமா,
சரி சார், இப்போ இந்த நடைப்பயணம் தொடங்க போதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான டேட் ஃபிக்ஸ் ஆகல, ஆனால் டைம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த நடைப்பயணத்தோட நோக்கம் வந்து எப்படி சார்? அது ஒன்லி நடைப்பயணத்தில் பொதுக்கூட்டங்கள் இருக்குமா, நேரடியாக மக்களை சந்திப்பது மட்டும்தான் இருக்குமா, இல்லைன்னா அந்த பகுதி மக்களோட பிரச்சனைகள் அது தொடர்பான அறிவிப்பு, விரிவான அறிவிப்பு வெளியாகும்.